ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் ஒரு காரியத்தை விட்டுரு, இது வேணாம், இது வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்னு தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கும் போது அந்த காரியத்தை விட்டுறணும். அதை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு காலைவேளையில உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா, இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறார், சவுல். இந்த சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், எல்லாம் உண்மைதான், கிருபை வரங்களை கொடுத்தாரு, தீர்க்கதரிசியாக இருந்தான், எல்லாம் சூப்பர் தான். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறாரு? 15ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க, நான் படிக்கிறத. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடுவாயாக. என்ன சொல்கிறாருன்னா, அமலேக்கியர்னு ஒரு ட்ரைபு, அதை மொத்தமாக அழிச்சிரு, அதை விட்டுறாத. ஏன்னா 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள அற்புதமாக வெளியே கொண்டு வரும்போது இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக செய்த காரியத்தை நான் இன்னும் மனதில் வச்சிருக்கிறேன். அப்போது நான் அவங்கள ரிவெஞ்ச் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே செய்கிறேன், எனக்கு இடம் கொடுன்றாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அதை ரிமெம்பர் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு சவுல்கிட்ட, போய் எல்லாரையும் அழிச்சிருப்பா, ஒருத்தரையும் விடாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா சவுல் ஆண்டவர் சொன்னபடி கேட்காம வேற ஒரு காரியத்தை செய்கிறான். சில நேரத்தில் ஆண்டவர் இந்த காரியம் வேணாம், இது வாழ்க்கையை அழிச்சிரும், இந்த மாம்சத்தை அழிச்சிரு, இந்த லஸ்ட் அழிச்சிரு, இந்த இச்சை உனக்கு வேணாம், இந்த பாவம் உனக்கு வேணான்னு கர்த்தர் பலமுறை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும்போது அதை கேட்டோன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதை ஒரு வேளை கேட்காம அது கூடவே வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் விடுன்னு சொன்ன அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களை அழிச்சிரும். இன்னும் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அமலேக்கியரை அழிச்சிரு, அமலேக்கியனை ஒருத்தனை கூட விடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. இப்போது இந்த அமலேக்கியனை சவுல் அன்றைக்கி விட்டனால என்ன நடக்குது பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 சாமுவேலை நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போது சவுல் போரில் சாகிற நிலைமை, செத்து போய் அவன் பாதி உயிரில் கிடக்கிறான். பக்கத்தில் ஒருத்தனை பார்க்குறான். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். சவுல் போரில் மடங்கடிக்கப்பட்டு யோனத்தான் அவன் பிள்ளை செத்து போய் 2 பேரும் சாகர தருமையில் கிடக்குறாங்க. அப்போது பாதி உயிர் இருக்குது. சவுல் திரும்பி பார்த்து ஏதோ ஒரு மனுஷன் போகிறான், அவனை கூப்பிடுறான், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, நீ யாருன்னு கேட்டா வசனம் சொல்லுது, அப்போது அவர் நீ யார் என்று கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். எந்த அமலேக்கியனை கர்த்தர் கொன்று போடுன்னு சொன்னாரோ அப்போ விட்டுட்டான். ஆனால் அதே அமலேக்கியன் கையினால் அவனுக்கு அழிவு உண்டாச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் சில காரியத்தை உன் வாழ்க்கையில் இது வேணாம், இது விட்டுரு, இதை கொன்று போடு, இந்த மாம்சம் இந்த ஃப்ளஷை க்ரூசிஃபை பண்ணு, மாம்சத்தை சிலுவையில் அறை, இது வேணான்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்போது அப்பயே கேட்டுட்டிங்கன்னா ஆவியானவருடைய துணையை இருந்து உங்களுக்கு அதிலேருந்து உதவி செய்வார். இன்றைக்கி சவுல் பாருங்கள், அதை கேட்காம விட்டனால அதே அமலேக்கியன் மூலமாக அவனுக்கு அழிவு வந்துச்சு. கர்த்தர் சில காரியத்தை லெட் கோ ஆஃப் திஸ், இதை விடுன்னு சொன்னார்னா அப்பயே கேட்டுருங்க. இல்லைனா எந்த காரியத்தை நீங்கள் ஆசைப்பட்டு செஞ்சு விட்டீங்களோ அதே காரியத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அழிவும் வரும். இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நான் சில காரியத்தை நீங்கள் விடுன்னு சொல்லும் போது நான் கேட்க தவறிட்டேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த விட முடியாத கிரியைகள்லாம் கட்டெல்லாம் விடக்கிறப்ப தாங்க என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன். பவுல் தான் சொல்கிறார், இனி நான் அல்ல அவரே எனக்குள் வாழ்கிறார். காரணம், என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அவரோடு கூட நான் அரைஞ்சிருக்கிறேன். க்ரூசிஃபை த ஃப்ளஷ். அப்போ என்ன ஒப்பு கொடுக்குறேன் சப்பான்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் இந்த காரியத்தில் வந்து உங்களை விடுதலை செய்ய போதுமானவராக இருக்கிறார். விடுன்னு சொன்னார்னா விட்டுருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.